அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள SMPS யூனிட்டில் உள்ள தவறை எவ்வாறு சரி செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். குறைபாட்டை சரி செய்து அவுட்புட் லோடை சரிபார்க்கவும். குறைபாடுகளை சரி செய்வதற்கு பின்பற்றப்பட்ட உங்கள் நடைமுறையை பதிவு செய்யவும். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது: 1. SMPS யூனிட் ஃபில்டர் கெபாசிட்டரை வெளியேற்றுதல். 2. பிசிக்கல் குறைபாடுள்ள காம்பனன்ட்களை கண்டறிந்து அதை மாற்றுதல். 3. மற்றும் அவுட்புட் லோடை சோதித்தல். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ஒர்க் பெஞ்ச் 1. சேஃப்டி கிளவுஸ் 1 செட். ட்ரெய்னீஸ் டூல் கிட் 1. டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோபுடன் 1. LCR மீட்டர். இண்டக்டன்ஸ் L, கெபாசிட்டன்ஸ் C மற்றும் ரெசிஸ்டன்ஸ் R. 1. 100 வாட் by 230 வோல்ட் பல்புடன் ஹோல்டர். 1. வயர் வவுண்ட் ரெசிஸ்டர் 1.8 கிலோ ஓம்ஸ் அல்லது 2.2 கிலோ ஓம்ஸ் by 10 வாட். 1. முதலில் இந்த நடைமுறையை செய்வதற்கு முன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்பர் 1. இடத்தை உலர்ந்ததாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள். நம்பர் 2. ஸ்டாட்டிக் மின்சாரம் கணினி சாதனங்களை சேதப்படுத்துவதை தவிர்க்க ஒரு ரப்பர் மேட்டில் அல்லது ஏதேனும் தனிமைப்படுத்தப்பட்ட பொருளின் மீது நின்று கொண்டு இந்த சோதனையை மேசையில் நடத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 3. SMPS கனெக்டர்களின் சில கனெக்டர்கள் அதனுடன் இணைக்கப்பட்ட கிளிப்பை கொண்டிருப்பதை கவனியுங்கள். கனெக்டரை அகற்றும் முன் கிளிப்களை அகற்றுவதை உறுதி செய்யவும். செயல்முறை: டாஸ்க் 1. ஃபில்டர் கெபாசிட்டரை டிஸ்சார்ஜிங் கெபாசிட்டரில் டிஸ்சார்ஜிங் செய்வது. மின் சுற்றுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பணியாளர்களுக்கு மின்சார ஷாக் அபாயத்தை ஏற்படுத்துவதிலிருந்து ஸ்டோர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியையும் தடுக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பின்னரும் கெபாசிட்டர்கள் ஆபத்தான வோல்டேஜை தக்கவைத்துக் கொள்ளலாம். முறை 1. பல்ப் முறையை பயன்படுத்தி கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ். ஸ்டெப் 1. மின் தவிர்க்க SMPS இலிருந்து மின் வயர் அகற்றப்பட்டதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 2. செயல்முறையை குறிப்பிடுவதன் மூலம் SMPS ஐ அகற்றவும். நம்பர் 1. டோர் ஸ்க்ரூக்களை அகற்றுவதன் மூலம் கணினி கேபினெட் கவரை திறக்கவும். நம்பர் 2. SMPS யூனிட்டிலிருந்து வெளியேறும் நிற குறியீடுகளுடன் வயர்களின் இருப்பிடத்தை கண்டறியவும். நம்பர் 3. மதர்போர்டு மற்றும் CPUக்களில் உள்ள பிற சாதனங்களில் பல்வேறு பிரிவுகளுக்கு செல்லும் SMPS இன் இணைப்புகளை கவனியுங்கள். ஒவ்வொரு இணைப்பிற்கும் லேபலுடன் குறி சொற்களை வைக்கவும். நம்பர் 4. HDD, DVD, ஃபேன் மற்றும் மதர்போர்டில் உள்ள இணைப்புகளை கவனமாக அகற்றவும் அல்லது அவிழ்க்கவும். நம்பர் 5. பிக்சிங் ஸ்க்ரூக்களை அன்ஸ்க்ரூ செய்துவிட்டு CPU கேபினெட்டில் இருந்து SMPS யூனிட்டை அகற்றி திறக்கவும். ஸ்டெப் 3. ஃபில்டர் கெபாசிட்டர்களை வெளியேற்ற காட்டப்பட்டுள்ளபடி கெபாசிட்டரின் லீட்ஸ் முழுவதும் 100 வாட் பல்பு கம்பியை இணைக்கவும். விளக்கின் ஒரு முனையை கெபாசிட்டரின் ஒரு முனையுடனும் மறுமுனையை எதிர்முனையுடனும் இணைக்கவும். இது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்களை உருவாக்குகிறது. இதன் மூலம் கெபாசிட்டரை டிஸ்சார்ஜ் செய்ய முடியும். முறை 2. ரெசிஸ்டரை பயன்படுத்தி கெபாசிட்டரை வெளியேற்றவும். ஸ்டெப் 1. முறையான இன்சுலேட்டட் லீடுடன் கூடிய உயர் வாட்டேஜ் குறைந்த ஓம்ஸ் வயர் வவுண்ட் ரெசிஸ்டரை எடுக்கவும். உயர் வாட்டேஜ் கெபாசிட்டரை வெளியேற்ற 1.8 கிலோ அல்லது 2.2 கிலோ ஓம் 5 முதல் 10 வாட் ரெசிஸ்டரை பயன்படுத்தவும். ஸ்டெப் 2. ரெசிஸ்டரின் ஒரு முனையை கெபாசிட்டரின் ஒரு முனையுடனும் மறுமுனையை எதிர்முனையுடனும் இணைக்கவும். இது கெபாசிட்டரில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் சிதறக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் பாத்தை உருவாக்குகிறது. ஸ்டெப் 3. கெபாசிட்டரின் வோல்டேஜ் பாதுகாப்பான நிலைக்கு குறைந்தவுடன், பொதுவாக சில வோல்டேஜ்கள் அல்லது குறைவாக, கெபாசிட்டர் முழுமையாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் அதை கையாள்வது அல்லது வேலை செய்வது பாதுகாப்பானது. டாஸ்க் 2. SMPS இல் பிசிக்கல் குறைபாட்டை ஃபியூஸ் ப்ளோன் கண்டறிதல். ஸ்டெப் 1. காட்டப்பட்டுள்ளபடி அகற்றப்பட்ட SMPS ஐ எடுக்கவும். ஸ்டெப் 2. SMPS கேபினெட்டில் இருந்து போர்டு காட்டப்பட்டுள்ளதை போன்றது. ஸ்டெப் 3. SMPS ஐ துண்டித்து அனைத்து எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டர்களும் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதை உறுதி செய்யவும்.
ஸ்டெப் 4. காட்டப்பட்டுள்ளபடி அதன் ஹோல்டரில் இருந்து ஃபியூஸை அகற்றவும். ஸ்டெப் 5. வயரில் ஒரு இடைவெளி தெரிந்தால் ஃபியூஸ் வயரை பார்க்கவும். ஸ்டெப் 6. ஃபியூஸை ஆய்வு செய்வதன் மூலம் தொடங்கவும். ஃபியூஸின் உள்ளே நிறமாற்றம், உருகுதல் அல்லது உடைந்த ஃபிலமெண்ட் போன்ற சேதத்தின் அறிகுறிகளை பார்க்கவும். ஸ்டெப் 7. ஃபியூஸுக்குள் ஏதேனும் இருண்ட அல்லது மெட்டாலிக் ஸ்மெயர் இருப்பதை கவனமாக பாருங்கள். ஸ்டெப் 8. ஃபியூஸில் மேலே ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் ஃபியூஸ் ப்ளோன் செய்யப்பட்டு மாற்றப்பட வேண்டும். ஸ்டெப் 9. ஃபியூஸில் பிசிக்கல் ரீதியான தவறு எதுவும் காணப்படவில்லை என்றால் அதை சரிபார்க்க மல்டிமீட்டரை பயன்படுத்தவும். ஸ்டெப் 10. கண்டினியூட்டி செட்டிங்கிற்குள் மல்டிமீட்டரை அமைக்கவும். உங்கள் மல்டிமீட்டரை இயக்கி கண்டினியூட்டி பயன்முறையில் அமைக்கவும். இந்த முறை பொதுவாக சவுண்ட் வேவ் போன்ற ஒரு குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஸ்டெப் 11. ஃபியூஸின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு ஆய்வை தொடவும். ஆய்வு குறிப்புகள் மற்றும் உருகியின் மெட்டாலிக் எண்ட்ஸ்களுக்கு இடையே நல்ல தொடர்பை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 12. ஃபியூஸ் அப்படியே இருந்தால் மற்றும் கண்டினியூட்டி கொண்டிருந்தால் மல்டிமீட்டர் தொடர்ச்சியான பீப்பை வெளியிடும் அல்லது குறைந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை காண்பிக்கும். ஃபியூஸ் நன்றாக இருப்பதை இது குறிக்கிறது. ஸ்டெப் 13. காட்டப்பட்டுள்ளபடி மல்டிமீட்டர் ரீடிங் OL வரம்புக்கு மேல் எனில் ஃபியூஸ் ப்ளோன் செய்யப்படும். ஃபியூஸ் ப்ளோன் செய்யப்பட்டால் அதே தற்போதைய மதிப்பீட்டை கொண்ட ஃபியூஸை மாற்றவும். ஸ்டெப் 14. கவனிப்புகளை அட்டவணையில் பதிவு செய்யவும். அப்சர்வ்ட். மல்டிமீட்டரில் பீப் சவுண்ட் வருகிறது. கண்டிஷன் குட். டாஸ்க் 3. விளக்கை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்கியூட் தவறை கண்டறிதல். ஸ்டெப் 1. காட்டப்பட்டுள்ளபடி 100 வாட் பல்பை ஃபியூஸ் ஹோல்டரில் இணைக்கவும். ஸ்டெப் 2. SMPS யூனிட்டை இயக்கவும். ஸ்டெப் 3. பல்ப் ஆரம்பத்தில் பிரகாசமாக ஒளிரும், பின்னர் நல்ல SMPS பல்ப் ஒளிரும். SMPS நல்ல நிலையில் அல்லது வேலை செய்யும் நிலையில் உள்ளது. பல்ப் ஒளிரவில்லை என்றால் சர்க்கியூட்டில் ஷார்ட் சர்க்கியூட் இருக்காது. சர்க்கியூட் சாதாரணமாக இயங்க வேண்டும். ஸ்டெப் 4. காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் 2 நிமிடங்கள் காத்திருந்த பிறகும் விளக்கு பிரகாசமாக ஒளிரும். அது SMPS இல் சிக்கல் இருப்பதை குறிக்கிறது. உடனடியாக AC மெயினை அணைக்கவும். முந்தைய பணியில் நாம் விவாதித்தபடி பல்பு அல்லது ரெசிஸ்டரை பயன்படுத்தி பெரிய ஃபில்டர் கெபாசிட்டரை வெளியேற்றவும். ஸ்டெப் 6. அட்டவணையில் கவனிப்பை பதிவு செய்யவும். அப்சர்வ். பல்ப் பிரகாசமாக எரியும். கண்டிஷன் சர்க்கியூட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். சேதமடைந்த காம்பனன்ட்கள், லூஸ் கனெக்ஷன்கள் அல்லது பிற சிக்கல்களால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படலாம். ரீகேப். இந்த வீடியோவில் இதுவரை எப்படி செய்வது என்று விவாதித்தோம். 1. ஃபில்டர் கெபாசிட்டரை வெளியேற்றுகிறது. 2. SMPS இல் பிசிக்கல் குறைபாட்டை ஃபியூஸ் ப்ளோன் அடையாளம் காணுதல். 3. பல்பை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்கியூட் தவறை கண்டறிதல். பார்த்ததற்கு நன்றி.